Welcome to Future Vision Study Center, Salem, UG Tech to Zoology, Unit 8, Environmental Biology and Evolution பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் their influences on animals part 5 பத்தி நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதுல எந்த சப்ஸ்ட்ரேட்டத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சாயில், அதுல என்னென்ன கம்போசிஷன் இருக்கு, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, ப்ரொஃபைல், அது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இந்த சாயில் ஃபார்மேஷன்ஸ்ல இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப சப்ஸ்ட்ரேட்டம் சாயில் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்றது என்னது, ஒரு சர்ஃபேஸ் மேற்பரப்பு, அது மேலதான் வந்துட்டு ஆர்கானிசம் லைவ் அண்ட் மூவ், உயிருடன் வாழ்வதும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரவும் செய்வதற்காக அந்த மேற்பரப்பானது பயன்படுகிறது. The substratum is not inevitable for the organism when compared to the medium. அதாவது ஒரு உயிரினம் வாழ்வதற்கு வந்துட்டு சப்ஸ்ட்ரேட்டம் மட்டுமே போதுமானது இல்லை, மீடியமும் வந்து தேவை. அந்த வகையில எவ்ரி ஆர்கானிசம் as a medium but some organism live without a substratum அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ்வதற்கு ஒரு மீடியம் தேவை, சில உயிரினங்கள் வந்து சப்ஸ்ட்ரேட்டம் இல்லாமலும் வந்துட்டு லைவ் பண்ணுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சாயில் சப்ஸ்ட்ரேட்டம் வந்துட்டு என்ன ஆர்கானிசம்ஸ்க்கு என்னத்தை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் நீட்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் such as shelter, attachment and nourishment, ஒரு உயிரினம் வாழ்வதற்குண்டான வாழ்விடங்களை வழங்குகிறது மற்றும் அதற்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்துட்டு கொடுக்குது அப்படின்றதையுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப the substratum is classified into the following types. அப்ப சாயில் வந்துட்டு என்னென்ன வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாயில் மண், ராக் அப்படின்னா பாறை, ஸ்னோ அண்ட் ஐஸ் பனிக்கட்டிகள், வாட்டர் சர்ஃபேஸ் மண்ணுல தானே இருக்கு, நீர் பரப்பு இருக்கு, கோரல்ஸ் அப்படின்னா பவளம், பயோட்டிக் சப்ஸ்ட்ரேட்டம் உயிரினங்கள் வாழ்றதுக்கு உண்டான ஒரு அடித்தளமாக வந்துட்டு இந்த சாயில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப சாயில் அப்படின்றது வந்துட்டு என்னது, ஒரு ஏபயாட்டிக் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர், ஆமாவா, ஒரு உயிரற்ற காரணி. இட் ஆக்ட் as the suitable substratum and medium for plants and animals, ஆமாவா, விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு உகந்த மீடியமாக எது இருக்கு, சாயில் வந்துட்டு இருக்கு. இட் இஸ் a bridge between inorganic and organic material, அதாவது கனிம சத்துக்கள் மற்றும் கரிம சத்துக்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக வந்துட்டு இந்த சாயில் வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. The study of soil is called பீடியாலஜி ஆர் சாயில் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மண்ணை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்னது, பீடியாலஜி ஆர் சாயில் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப சாயில் இஸ் டிவைடட் ஆஸ் எனி பார்ட் ஆஃப் எர்த் crust in which plants take root. அப்போ இந்த மண்ணானது எப்படி பகுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பிளான்ஸோட ரூட் இருக்கு இல்லைங்களா, அப்போ ஒரு பூமியோட மேலோட்டின் மீது வேரூன்றி ஒரு பிளான்ட் உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியதே என்னதான், சாயில் தான் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அக்கார்டிங் டு டெஷ்யூ, சாயில் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் physical biological system providing support water, nutrient, oxygen for the plants. அதாவது டெஷ்யூ வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயில் அப்படின்றது ஒரு வேதியியல் இயற்பியல் மற்றும் உயிரியல் அமைப்பு சார்ந்த ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது. அது ஒரு தாவரத்திற்கு என்ன பண்ணுது, அது வளர்வதற்கு உண்டான நீரா இருக்கட்டும், அதற்கு தேவையான ஊட்டச்சத்தா இருக்கட்டும், ஆக்சிஜனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சாயில் அப்படின்ற வேர்டு எங்க இருந்து டெரிவேட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டு. அதுக்கு அந்த வேர்டுக்கு பேரு சோளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக்சுவலா சோளம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மண் வந்துட்டு உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த சாயில்ல என்னென்ன கம்போசிஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாயில் இஸ் த ஃபார்ம்ட் ஆஃப் 5 மேஜர் காம்பனன்ட்ஸ், 5 முக்கியமான பகுதிகள் வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மினரல் மேட்டர், தாதுக்கள் பார்த்தீங்கன்னா 40%. இந்த பெர்சன்டேஜ்லாம் பார்த்துக்கோங்க, சப்போஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஆர்கானிக் மேட்டர், ஹியூமஸ், மக்கிய நிலையில இருக்கக்கூடியது இருக்கு இல்லைங்களா,
அது வந்து 10% இருக்கு. சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு 25%, சாயில் ஏர் பார்த்தீங்கன்னா 25%, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம். அதாவது அந்த மண்புழு, எர்த்வாம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதாவது மண்ணிற்கு வளத்தை சேர்க்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் பயாலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இதோட கம்போசிஷன்ஸா இருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினரல் மேட்டர் பத்தி பார்க்கலாம். The mineral matter of soil is formed of particles of different sizes. அப்ப இந்த மினரல் மேட்டர் வந்து என்ன பண்ணுது, அந்த சாயில்ல பல்வேறு வகையான அளவுல பார்ட்டிகல்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஃபார்ம்டு பை தி வெதரிங் ஆஃப் ராக்ஸ். அப்ப எப்படி வந்துட்டு ஒரு சாயில்ல வந்துட்டு மினரல் மேட்டர் ஃபார்ம் ஆகுது, அப்ப அதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாறைகளோட சிதைவுனால வரக்கூடியது தான். பாறைகள் பாத்தீங்கன்னா பிளவுற்றுச்சுன்னா அதுல நிறைய கனிமங்கள் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதுதான் வந்துட்டு என்னது மினரல் மேட்டரா வந்துட்டு இங்க ஒர்க் பண்ணுது. இப்ப சாயில்ல மொத்தம் எவ்வளவு பெர்சன்டேஜ் மினரல் மேட்டர் இருக்கு, 40% வந்துட்டு இருக்கு. The various mineral particle present in the soil. பல்வேறு வகையான மினரல்ஸ் வந்து சாயில்ல பிரசன்ட் ஆகியிருக்கிறது. அந்த வகையில கிராவல் அப்படின்னா சரளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது பாத்தீங்க அப்படின்னா 5.000 mm in diameter வந்துட்டு இருக்கு. இந்த இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபைன் கிராவல் அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சரளை 2.00 mm in diameter அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கோரஸ் சாண்ட் அப்படின்னா என்னன்னா கரடு முரடாக இருக்கக்கூடிய மணல்கள் வந்து தான் நம்ம கோரஸ் சாண்ட்னு சொல்லுவோம். அது 0.200 m இன் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன் சாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணல் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதை வந்துட்டு 0.020 mm இன் டயாமீட்டர் அளவுக்கு இருக்கு. ஸ்லெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது, வண்டல் மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா 0.002 mm டயாமீட்டர். கிளே லெஸ்டன், களிமண் பாத்தீங்கன்னா குறைவாக, லெஸ்டன் எவ்வளவு இருக்கு, 0.002 அளவுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய வேரியஸ் டைப் ஆஃப் மினரல் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர், அதாவது ஹியூமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு சொல்றோம். இப்போ ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிம பொருட்கள். அப்போ த இன்கம்ப்ளீட்லி டிகேட் ஆர்கானிக் மேட்டர் ஆடட் டு த சாயில் இஸ் கால்டு ஹியூமஸ். ஹியூமஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக சிதைக்கப்படாத கரிம பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு மண்ணில் சேர்க்கப்படுவதற்கு பேர் தான் என்னது ஹியூமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது பார்ப்பதற்கு வந்துட்டு பிளாக் கலர்ல வந்துட்டு இருக்கும். இட் இஸ் கண்டினியூஸ்லி ஆடட் டு த சாயில் இயர் ஆஃப்டர் இயர். அப்ப இது தொடர்ந்து வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த சாயில்ல வந்துட்டு இதை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ல. இட் கான்ஸ்டியூட் 10% ஆஃப் த சாயில். 10% வந்துட்டு அந்த மண்ணில் வந்துட்டு பிரசன்ட் ஆகியிருக்கும். இது வந்துட்டு டூ சோர்சஸ்ல இருந்து டெரிவேட் ஆனதாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெட் அண்ட் டிகேயிங் ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஆர்கானிசம் பிரசன்ட் இன் தி சாயில். அதாவது ஏதாவது வந்துட்டு விவசாய கழிவுகளோ அல்லது தாவரங்களோட கழிவுகளோ இறந்து மக்கி போச்சுன்னா அது மூலியமா நமக்கு இந்த ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லக்கூடிய ஹியூமஸ் வந்துட்டு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரை லீவ்ஸ், இந்த இலையுதிர் காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் விழுந்து மக்கக்கூடியது. ட்விக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹியூமஸ் அப்படின்றது மக்கி இருக்கக்கூடியது. ட்விக்ஸ் அப்படின்னா அந்த மரப்பட்டைகள், கிளைகள் அதெல்லாம் சொல்லும் இல்லையா, அது டெட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதனாலலாம் நமக்கு இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, இந்த ஹியூமஸ் எதற்காக வந்துட்டு மண்ணில் இருக்கணும், என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இட் ஹாஸ் எ கிரேட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது இந்த ஹியூமஸ் வந்துட்டு அந்த மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீரானது அதிகமாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கும். அது அப்படி மண்ணில் ஈரப்பதத்தை பிடித்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொடுக்கறது இந்த ஹியூமஸ் தான். இட் இன்க்ரீசஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். இதனால வந்துட்டு அந்த மண்ணில் வந்துட்டு மகசூல் பண்ணுவதற்குண்டான அந்த ஃபர்டிலிட்டி தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கிறது. இட் கேன் ஹோல்ட் எ கிரேட் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் இன் அயோனிக் ஃபார்ம் பை அப்சார்ப்ஷன்ஸ். அதாவது உறிஞ்சுதல் ப்ராசஸ் மூலியமாக அந்த தாதுக்களை வந்துட்டு அதிக லெவலில் என்ன பண்ணுது, ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது ஒரு அயனி வடிவத்தில். இட் ஃபெசிலிட்டேட் இன் தி இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
நீரானது மண்ணுக்குள்ள ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்துவதற்கு இந்த ஹியூமஸ் ஆனது பயன்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் மேக்ஸ் த சாயில் போரஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரஸ் அப்படின்னா மண் துளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மண்ணுக்குள்ள வந்துட்டு துளைகளை ஏற்படுத்துவதற்குண்டான ஃபெசிலிட்டிஸை இந்த ஹியூமஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குது. இட் ஃபெசிலிட்டேட் த பெர்கோலேஷன் ஆஃப் வாட்டர். பெர்கோலேஷன் ஆஃப் வாட்டர்னா நீர் ஊடுருவக்கூடிய தன்மையை தான் நம்ம பெர்கோலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பதான் என்ன பண்ணும், அந்த சாயிலானது நல்ல ஒரு ஈரப்பதத்துடன் வந்துட்டு இருக்கும். அப்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகசூல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இட் ஃபெசிலிட்டேட் ப்ராப்பர் ஏரியேஷன்ஸ். அந்த மண்ணுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு காற்றோட்டத்தை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. இட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் சாயில் ஆர்கானிசம் டெரிட்டேட்டஸ் ஃபீடர்ஸ். அதாவது சிதைவு உணவூட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மக்கிய புதை வந்துட்டு சாப்பிட்றதுக்குன்னே தனி ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அதற்கு ஒரு உணவு மூலதனமாக இந்த ஹியூமஸ் வந்துட்டு அமைகிறது. இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட்ஸ் டு டேக் ரூட் ஈஸிலி. அதோட மட்டும் இல்லாம இது என்ன பண்ணுது, மண்களுக்கு இடையில காற்றோட்டத்தை ஏற்படுத்துது, மண் துளைகளை ஏற்படுத்துது, நீரை ஊடுருவி செல்லக்கூடிய ஃபெசிலிட்டேட்லாம் பண்றதுனால ஈஸியா ஒரு தாவரத்தோட வேர் வந்துட்டு கீழே வந்து வேரொன்றி நிற்பதற்கு ஊடுருவி செல்லக்கூடியதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஆர்கானிக் மேட்டரோட அட்வான்டேஜஸ். அதுக்கடுத்து சாயில் வாட்டர். சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் பத்தி பார்க்கலாம். வாட்டர் பிரசன்ட் இன் தி சாயில் இஸ் கால்டு சாயில் வாட்டர். அப்ப சாயில் அப்டைன்ஸ் வாட்டர் த்ரூ பிரிசிப்டேஷன் அப்படின்னா என்னது, ரெயின் அண்ட் இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னா அந்த நீர் பாசனம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப அது மூலியமாக நீரை எப்படி சாயில் எப்படி வாட்டர் உடனே மழை வந்து அதில் நீர் இருக்கலாம், இல்லைன்னா நீர்ப்பாசனம் மூலியமா அந்த மண்ணானது நீரை பெறுகிறது. அப்போ சாயில் கண்டென்ட்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கு, 25% ஆஃப் வாட்டர் வந்துட்டு அதில் இருக்கு. இதுலையுமே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்டர் எக்ஸிட் இன் தி சாயில் இன் 2 forms ஆஃப் த சாயில், இன் தி கம்பைன்டு ஃபார்ம் அண்ட் அன்கம்பைன்டு ஃபார்மிங். கம்பைன்டு ஃபார்ம் அண்ட் அன்கம்பைன்டு ஃபார்ம்னு சொல்லிட்டு சாயில் வாட்டர் வந்துட்டு 2 வடிவங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைன்டு வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கெமிக்கலி கம்பைன்டு வித் ஹைட்ரேட்டட் ஆக்சிடேசஸ் ஆஃப் அலுமினியம், அயன், சிலிக்கான் எக்ஸெட்ரா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ கம்பைன் வாட்டர்னா என்னது, அது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அலுமினியமா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், சிலிக்கான் கூட கெமிக்கலா வேதி பிணைப்புடன் பிணைக்கப்படக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாட்டரை தான் நம்ம கம்பைன்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். திஸ் வாட்டர் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம். உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. இப்போ அன்கம்பைன்டு வாட்டர் அப்படின்னு என்னது, நாட் கெமிக்கலி கம்பைன்ட் வித் சாயில் மெட்டீரியல் இல்லையா, சாயில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல சேராத, அதாவது இணைக்கப்படாத ஒரு வாட்டர் தான் நம்ம அன்கம்பைன்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இட் இஸ் ஹெல்ட் இன் தி சாயில் பை அதேஷன், அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் டு சாலிட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கோஏஷன், அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் டு ஈச் அதர். அதேஷன் அப்படின்னா ஒட்டி கொள்ளுதல். அதாவது அந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணுது, சாலிடா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்ல வந்துட்டு ஒட்டி கொள்ளக்கூடியது. கோஏஷன் அப்படின்னா ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மற்ற எல்லா இது கூடயும் சேர்ந்து, இது பர்டிகுலரா சாலிட் பார்ட்டிகல்ஸ் கூட மட்டும் அட்ராக்ட் ஆகிறது பேர் அதேஷன். கோஏஷன் அப்படின்னா எந்த மினரல்ஸ் கூடவும் வந்துட்டு ஒட்டக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம வந்துட்டு கோஏஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸும் எதுக்கு இருக்கு, அன்கம்பைன்டு வாட்டருக்கு வந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ the அன்கம்பைன்டு வாட்டர் எக்ஸிட் இன் தி ஃபாலோயிங் 4 ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் வாட்டர், கேபிலரி வாட்டர், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், வாட்டர் வேப்பர்னு சொல்லிட்டு 4 வடிவத்துல என்ன இருக்கு, அன்கம்பைன்டு வாட்டர். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தி ஃபாலோயிங் இஸ் த அன்கம்பைன்டு வாட்டர்னு சொல்லி கூட நம்ம கேட்கலாம். அதனால அதை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, இப்போ கிராவிடேஷனல் வாட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கிராவிடேஷனல்னது புவியீர்ப்பு விசை. அப்போ புவியீர்ப்பு விசையை இதனால உருவாகக்கூடிய வாட்டர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரி பார்ப்போம். திஸ் இஸ் த வாட்டர்
the move downwards through the moist soil in response to gravitational forces. இப்ப நம்ம பூமியில புவியீர்ப்பு விசை இருக்கு, அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு நீரானது கீழ் நோக்கி மண்ணுல கீழ் நோக்கி செல்லக்கூடியதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிராவிடேஷனல் வாட்டர். அப்ப இதனால என்ன பண்ணப்படுது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணானது நல்லா மாய்ஸ்டரா வந்துட்டு இருக்கு. அப்ப when it moves to deeper part of the soil it accumulates as a ground water. அப்ப எப்பொழுது இந்த புவியீர்ப்பு ஃபோர்ஸஸ், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் வகையில அந்த வாட்டர் உள்ள டவுன்வர்ட் ஆகுதோ அப்பவே ரொம்ப ஆழமான பகுதிக்கு போவதனாலதான் நிலத்தடி நீர்கள் வந்துட்டு உருவாக ஒரு காரணமா வந்துட்டு அமையுது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. the upper level of groundwater is called water table அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து கேபிலரி வாட்டர் அப்படின்னா தந்துகி நீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, வாட்டர் which held between soil particles by capillary forces is called capillary water. capillary forcesனால வந்துட்டு வாட்டரை வந்துட்டு அந்த சாயில் பெற்றுச்சு அப்படின்னா அதற்கு பேரு கேபிலரி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். திஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் ஃபார் பிளான்ட்ஸ். இதுதான் வந்துட்டு தாவரங்களுக்கு ஒரு வாட்டர் சப்ளை பண்றதுல ஒரு மிகப்பெரிய மூலாதாரமாக வந்துட்டு இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த வாட்டர் which held by surface forces in the soil particles. மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு மேற்பரப்புல ஒரு விதமான விசையை ஏற்படுத்தும். அதுல இருந்து கிடைக்கிறதா வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக், அதாவது நீரை வந்துட்டு உறிஞ்சக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அததான் ஹைக்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸ் cannot use this water. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப கேபிலரி வாட்டர் தான் பிளான்ட்டுக்கு ரொம்பவே வந்துட்டு தேவையான ஒண்ணு. கிராவிடேஷனல் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் உருவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. ஹைக்ரோஸ்கோபிக் வந்துட்டு பிளான்ட்டுக்கு வந்துட்டு இது தேவைப்படாது. ஒவ்வொன்றையும் நம்ம டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். Fourth, water vapor. Some water remains the soil as vapor or moisture. சில நீர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில இருந்தே ஆவியாதல் மூலியமாக என்ன பண்ணுது, மறுபடி அதாவது அந்த சைக்கிள் இருக்குல்லையே, ஹைட்ரோ சைக்கிள், நீர் சுழற்சி, அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுது, வேப்பர் ஆகி கிளவுட்ஸ்ல போயிட்டு எகைன் வந்துட்டு ஒரு பெர்சிபிடேஷன்ஸா வந்துட்டு எர்த்தை வந்துட்டு அடையுது. அதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஃபோர்த்து கம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயில் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சாயில் ஆல்சோ கண்டெயின் கேசஸ். மண்ணில் வந்துட்டு என்ன இருக்கு, வாயுக்களும் அடங்கி இருக்கிறது. த கேசஸ் ஃபவுண்ட் இன் த சாயில் கன்ஸ்டியூட் சாயில் அட்மாஸ்பியர். இட் கன்ஸ்டியூட் 25% ஆஃப் த சாயில். இதுவும் பார்த்தீங்கன்னா 25% வந்துட்டு இருக்கு. மண்ணில் இருக்கக்கூடிய காற்றை நம்ம மண் வளிமண்டலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப என்னென்ன மெயின் கேசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெயின் கேசஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, போட்டோசிந்தசிஸ் மூலமா ரிலீஸ் பண்ணப்படுது. கார்பன் டை ஆக்சைடு அது போட்டோசிந்தசிஸ் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளுது. நைட்ரஜன் அது குரோத்துக்காக பயன்படுத்திக்குது. ஓகே, த ஆக்சிஜன் பிரசன்ட் இன் தி சாயில் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். அப்ப மண்ணில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு அட்மாஸ்பியரோட கம்பேர் பண்ணக்கூட ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் இஸ் நீடட் ஃபார் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் சாயில் ஆர்கானிசம். இல்லையா, மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் அந்த தாவரத்தோட வேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட் பண்றதுக்காக இந்த ஆக்சிஜன் வந்துட்டு பயன்படுகிறது. when oxygen is deficient the organism decline. அப்ப எப்பொழுது மண்ணுல வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்துட்டு குறைவாக இருக்கிறதோ அப்பவே அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்துட்டு டை ஆயிடும். aeration of soil is essential for the absorption of water by roots. aeration of the soil ஆனது சாயில்ல இருக்கக்கூடிய காற்றோட்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், வாட்டரை வந்துட்டு அப்சார்ப் பண்றதுக்காக. அப்போ அதிகமா வந்துட்டு ஏரேஷன் இருந்தாதான் அந்த ரூட் என்ன பண்ணும், வாட்டரை வந்துட்டு அப்சார்ப்ஷன் பண்ணுது. அப்ப ஏரியேஷன் இன்க்ரீசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் தி சாயில். அப்ப இந்த காற்றோட்டம் என்ன பண்ணுது, அந்த மண்ணோட மகசூல் தன்மையை வந்துட்டு அதிகப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றன. Poor aeration leads to the accumulation of carbon dioxide, protection of toxins and nutrient deficiency. அப்ப இந்த காற்றோட்டம் குறைவாக இருக்கும் பொழுது, அதாவது எப்ப குறைவாக, கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்துட்டு அதிகமா அங்க அக்குமுலேட் ஆகிருக்கும் பட்சத்துல அந்த மண்ணானது நச்சுத்தன்மை உடைந்ததாகவும் ஊட்டச்சத்துக்கள் குறைவாக
இருக்கக்கூடிய மண்ணாகவும் அது வந்துட்டு என்ன பண்ணுது அமைகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாயில் இஸ் ஏ ஹேபிடேட் ஃபார் ஆர்கானிசம். ஆமாவா, மண் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்களுக்கு வாழிடங்களை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸா வந்துட்டு இந்த சாயில் ஆர்கானிசம்ஸை கிளாசிஃபை பண்றோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபியூனா, மைக்ரோஃப்ளோரா, மீசோஃபியூனா, மேக்ரோஃபியூனா, மேக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக நாம வந்துட்டு பிரிக்கிறோம். ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோஃபியூனா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா. சாயில் அனிமல்ஸ், இதுல வந்து ஃபியூனா அப்படின்றது அனிமல்ஸை குறிக்கும், ஃப்ளோரா அப்படின்றது வந்துட்டு பிளான்ட்ஸை குறிக்கும். நீங்க இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃப்ளோரா மீன்ஸ் என்னது, ஃப்ளவர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சு. அப்போ ஃப்ளவர் எங்க இது பண்ணோம், பிளான்ட்ஸ்ல வரும் அப்படின்னு கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சாயில்ல வாழக்கூடிய அனிமல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோஃபியூனான்னு சொல்லுவோம். இதுல மைக்ரோ அப்படின்னாவே என்னது, சிறியது. அப்ப மண்ணுல வாழக்கூடிய நுண்ணிய உயிரிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மைக்ரோஃபியூனா அப்படின்னு சொல்றோம். அதோட பாடி சைஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்றாங்க, 20 மீட்டர் டு 200 மீட்டர் அளவுக்கு இருக்கிறதுனாலதான் இதை வந்துட்டு மைக்ரோஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு சொல்றோம். அப்ப இந்த மைக்ரோஃபியூனால எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா புரோட்டோசோவான்ஸ் வரும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரொட்டிஃபர்ஸ் வந்துட்டு வரும். டார்ஜிக்ரேடஸ் அப்படின்னு சொல்றோம். டார்ஜிக்ரேடஸ் அப்படின்றது இதுவும் வந்துட்டு ஒரு அக்வாட்டிக் அனிமல்ஸ். இதுல வந்துட்டு 8 கால்கள் உடையதா இருக்கும். ஆக்சுவலா இது வந்துட்டு நீர் கரடி இல்லைன்னா பாசி பன்றிக்குட்டி அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவோம். நெமட்டோட்ஸ் இருக்கும். கோபிபோட்ஸ்னா இந்த பிரான்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. மைட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோஃபியூனாக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து சொல்லலாம். அதோட பாத்தீங்க அப்படின்னா தீக்கா அமீபா, யூக்கலிப்பா, டைஃபிளாஜியா, பைபாலியம் அப்படின்னா சட்டுத்தலையன் புழு, அல்லது சில சமயத்துல பாத்தீங்கன்னா அட்டை மாதிரி அது இருக்கிறதுனால அட்டை புழு அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே மைக்ரோஃபியூனாவுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் மைக்ரோஃப்ளோரா. அப்போ ஸ்மால் பிளான்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தி சாயில் ஆர் கால்டு மைக்ரோஃப்ளோரா. இதுல என்னெல்லாம் வரும், பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ஆல்கே எல்லாம் வந்துட்டு இதுல வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரைசோபியா, நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது ரைசோபியம் பாக்டீரியா, அசோபாக்டர், குளோஸ்ட்ரீடியம், பாஸ்ட்ரூனியம். பாஸ்ட்ரூனியம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு பாக்டீரியா தான். ஃபுசேரியம் மிலினி அப்படின்றது ஒரு ஃபங்கை, சாயில் இருக்கக்கூடியது. இது சில சமயத்தில் வந்துட்டு பிளான்ட்டுக்கு டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸுமா இருக்கு. ஃபியூசூரியம் யுடானம், ஆனபென்னா அப்படின்னா நீலப்பச்சை பாசி தான் நம்ம வந்துட்டு ஆனபென்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். நாஸ்டாக், மைக்ரோசைட்டில், ஆசிலட்டோரியான்றது பிளான்ட்ஸ். இது எல்லாமே மைக்ரோஃப்ளோராவுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா வந்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. தேர்டு வந்துட்டு மியூசோஃபியூனா, அதாவது மெய்ஃபியூனா அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். Soil animals with the body size between 200 meter to 1 centimeter are called meso. Meso அப்படினாவே என்னது, மிடில் தான். அப்ப 200 மீட்டர் டு 1 சென்டிமீட்டர் மீட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய நீளங்களுடைய சாயில் அனிமல்ஸை நம்ம மீசோஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டிஃபர்ஸ், நெமட்டோட்ஸ், அன்னலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்கஸ்லாம் நாம இந்த மியூசோஃபியூனாவுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா கூட சொல்லலாம். அதுல ஸ்பெசிக்கலி பாத்தீங்கன்னா ஆர்னிகர்சஸ், அதாவது கிறிஸ்டேசியன்ஸ், ஓட்டு மீன்கள், தைலோகோனஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வைட் ஸ்கார்பியன்ஸ், சவுக்கு தேள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேலியோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சன் ஸ்பைடர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேலியோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சூரிய வெளிச்சத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்பைடர்ஸ். ஸ்பைரோப்டெரஸ் அப்படின்னா பெரிய அளவுல இருக்கக்கூடிய மரவட்டை, இல்லைன்னா வந்துட்டு அது ஆயிரங்காலி, சருகட்டை அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். பாலிடெஸ்மஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மியூசோஃபியூனாவுக்கு. இது எல்லாமே அட்டையெல்லாம் ஓரளவுக்கு என்ன பண்ணும், 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசா இருக்கும். அதோட நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டே நம்ம எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் மேக்ரோஃபியூனா. அப்பதான் மேக்ரோஃபியூனா, மேக்ரோ அப்படின்னாவே என்னது, லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். அப்ப லார்ஜ் அனிமல்ஸ். அப்ப அதோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டருக்கு மேல அதிகமாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் நம்ம மேக்ரோஃபியூனா அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். தே இன்க்ளூட் ஃபோசரியல் ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் லைக் மைஸ், ஹேர், ஸ்ரிப்ஸ், மோல்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த ஃபாசில்ஸா இருக்கக்கூடியது, புதைப்படிவ ஊர்வனங்கள் மற்றும் பாலூட்டிகள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே மேக்ரோஃபியூனான்னு சொல்லும். இப்போ எலி,
ஹேர்னா முயல், ஸ்ரிப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சிறு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறிய பூச்சுண்ணி தாவரம் தான் நம்ம வந்துட்டு ஸ்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோல்ஸ் அப்படின்னா இது நிலத்தடியில வாழக்கூடிய மிகச்சிறிய ஒரு பாலூட்டியை சார்ந்தது தான் நம்ம மோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபியூனாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து மேக்ரோஃப்ளோரா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ளோரானாவே என்ன சொன்னேன், பிளான்ஸ். அப்போ லார்ஜ் பிளான்ஸ் ஆஃப் த சாயில தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மேலும் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸா வந்துட்டு கிளாஸிஃபை பண்றாங்க. இது வந்துட்டு ரொம்பவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமா இருக்கு. சரி, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சைலோபைட்ஸ் அப்படின்னு ஆக்சிலோபைட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் சாயில், அமிலம் நிறைந்த மண்ணில் வாழக்கூடிய தாவரங்களை நம்ம ஆக்சிலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹேலோனாவே சல்லின் தான், அதாவது உப்பு தன்மை நிறைந்து இருக்கக்கூடிய மண்ணில் வாழக்கூடிய பிளான்ட்ஸை ஹேலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாமோபைட்ஸ் அப்படின்னா சாண்டு, அதாவது மணல் பாங்கான இடங்கள்ல வளரக்கூடிய தாவரங்களை சாமோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பைட்ஸ்னாவே என்னது, பிளான்ட்ஸ் தான். லித்தோபைட்ஸ், லித்தோ அப்படின்னாவே லித்தாலஜி அப்படின்னாவே பாறைகளை பற்றி படிக்கக்கூடியதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ராக்ஸ்ல வந்துட்டு க்ரோ ஆகக்கூடியது, பாறைகள் மீது வளரக்கூடிய தாவரங்களை லித்தோபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். காஸ்மோபைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ் க்ரோவிங் இன் தி சர்ஃபேசஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது பாறைகளோட பிளவுகள்ல இருந்து சில செடிகள்லாம் வந்துட்டு வரும். அதுக்கு பேர் என்னது, காஸ்மோபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப C ஃபார் என்னது, சர்ஃபேசஸ் அப்படின்னு கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சர்ஃபேசஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதெல்லாம் தான் அதோட பயாலஜிக்கல் சிஸ்டம். அதுக்கடுத்து சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாயில் டெக்ஸ்சர் ரெஃபர்ஸ் டு த ரிலேட்டிவ் ப்ரோபோர்ஷன் ஆஃப் மினரல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைசஸ் present in the soil. சாயில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னது, அந்த சாயில்ல இருக்கக்கூடிய மினரல் பார்ட்டிகல்ஸ் தான் வந்துட்டு அதோட அமைப்புக்கு ஒரு காரணமாக அமைகிறது. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்ல வந்துட்டு இருக்கும். On the basis of the proportion of different sized particle soils are classified into 6 textural group. அதாவது 6 textural குரூப்பா வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாண்டி சாயில், சாண்டினாவே என்னதான், மணல் தான். அப்ப the soil is chiefly made of sand. அப்ப மணலால் ஆக்கப்பட்டக்கூடிய மண்ணை நம்ம சாண்டி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மி. மணல்ல தண்ணி ஊற்றணும்னா அவ்வளோக்கா சீக்கிரம் வந்துட்டு, அதாவது எப்படி சொல்றது, அதிகம் ஹோல்டாகி இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும் இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்துட்டு கிளே சாயில் அப்படின்னா களிமண் மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கக்கூடியது. இது மேட் ஆஃப் கிளே. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பிளான்ட்ஸ். களிமண்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளான்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாது, வளராது, growth ஆகாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா லோம் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுவுமே வந்துட்டு களிமண்ணை சேர்ந்ததான், அதாவது மணலும் களிமண்ணும் சேர்ந்தது அண்டு ஸ்லட் வண்டல் மண், இது மூன்றும் சேர்ந்ததுதான் என்னது, லோம் சாயில் அப்படின்னு சொல்றோம். இதை கூட கேட்பாங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. present in the equal percentage in the soil, it is most suitable for plants. அதாவது மணல், களிமண், வண்டல் இது மூன்றும் ஒரு ஈக்குவலான பெர்சன்டேஜ்ல மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடியதா லோம் சாயில்னு சொல்றோம். பிளான்ட்டுக்கு ரொம்பவே வந்துட்டு growth-ஆக இருக்கக்கூடிய ஒரு சூட்டபிளான ஒரு சாயில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து சாண்டி லோம் சாயில் அப்படின்னா சாண்ட் வந்துட்டு ப்ரீடாமினன்ஸ் அப்படின்னா அதிகமா வந்துட்டு மணல் வந்துட்டு இதுல இருக்கும். The soil suitable for growth of plants. இதுமே ஒரு தாவரத்தோட வளர்ச்சிக்கு வந்துட்டு ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு மண்ணாக இருக்கிறது. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஸ்லிட் லோம் சாயில், வண்டல் மண்ணும் இந்த லோம் சாயில் மிக்ஸ் ஆன ஒரு சாயில். இதில் அதிகமாக என்ன ப்ரீடாமினண்ட்டாக இருக்கும், ஸ்லிட், வண்டல். இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உயிரினங்கள் வாழ்வதற்கு இந்த ஸ்லிட் லோம் சாயில் வந்துட்டு சூட்டபிளாக இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சாயிலுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாயில் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் மெனி ஹாரிசான்டல் லேயர்ஸ் அரேஞ்ச்டு ஒன் பிலோ த அதர் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹாரிசான்டல் லேயர்ஸ் அப்படின்னா
அந்த அடுக்குகளாக இருக்கக்கூடிய மண்ணிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்குகள் வந்துட்டு இருக்கும். அப்படிதான் வந்துட்டு மண்ணானது அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The sequential arrangement of different horizontal layers found in soil is called soil profile. அப்போ ஒரு சாயில்ல பல்வேறு வகையான மண் அடுக்குகள் காணப்படுறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆரிசோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மண்டலங்கள், அடுக்குகள் அந்த மாதிரி கூட நாம சொல்லலாம். அப்ப சாயில் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 5 மெயின் ஆரிசோன். அப்ப 5 மிக முக்கிய அடுக்குகளால ஆக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ ஆரிசோன், ஏ ஆரிசோன், பி ஆரிசோன், சி ஆரிசோன் அண்டு டி ஆரிசோன் அப்படின்னு சொல்லிட்டு 5 இதாக வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி சாயில் ப்ரொஃபைல் வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓ ஆரிசோன் ஃபார் ஆர்கானிக் லேயர், அங்க என்ன இருக்கும், ஹியூமஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆகி இருக்கும். ஏ அப்படின்றது வந்துட்டு டாப் சாயில் மேல இருக்கிறது, மினரல் வந்துட்டு அதிகமாக இருக்கு, மினரல் வித் ஹியூமஸ் வந்துட்டு சேர்ந்திருக்கும். இ அப்படின்றது இலுவேஷன் லேயர், இதுல வந்துட்டு லீச்டு மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் இல்லையா, அதாவது அந்த மினரல்ஸோட கசிவுகள் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு அதில் இருக்கும். டிங்கிறது சப்சாயில், இதுல வந்துட்டு டெபாசிட்டட் மினரல் அண்டு மெட்டல் சால்ட் எல்லாமே வந்துட்டு இதுல டெபாசிட் ஆகியிருக்கும். சி சாயில்ன்றது பேரண்ட் ராக், அதாவது பார்ஷியலி வெதர்டு ராக், பகுதியாக பிளவு பெற்ற பாறைகளை தான் நம்ம சி ஆரிசோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கடுத்து டி பார்த்தோம் அப்படின்னா பெட் ராக், அன்வெதர்டு பேஷன்ட் ராக், அதாவது பாறைகள் வந்து சிதையாமல் முழுவதுமாக காணப்படக்கூடிய ஒரு இது. இந்த இதை வந்து ஃபுல்லா கூட பார்த்துக்கோங்க, இதுவே உங்களுக்கு சாயில் ப்ரொஃபைல பிரீஃபா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றும் ஓ ஆரிசோன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு என்னது, சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் த சாயில். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஆர்கானிக் ஆரிசோன் அப்படின்னு கூட நாம வந்துட்டு சொல்லலாம். அப்ப இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல். ஆர்கானிக் மெட்டீரியல்ன்றது இந்த இடத்துல என்னது, ஹியூமஸ், கரிம, அந்த கரிமன்னாவே என்னது, மக்கும் தன்மையுடைய பொருட்கள். இட் இஸ் பிரசன்ட் இன் தி ஃபாரஸ்ட், காடுகள்ல வந்துட்டு அதிகமா இந்த ஓ ஆரிசோன் இருக்கக்கூடிய மண் பகுதியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதிகமா அங்க வந்துட்டு என்னது, இலை தலைகள் வந்துட்டு உருவாகும், அனிமல்ஸ் கூட வந்துட்டு என்ன பண்ணும், அங்க வந்துட்டு பிரசன்ட் ஆகி இருக்கும். லைஃப் இஸ் ஆப்டினன்ட் இன் திஸ் ஆரிசோன், ஒரு வாழ்க்கைக்கு இந்த ஓ ஆரிசோன் ஆனது ரொம்பவே முக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. ஓ ஆரிசோனா மேலும் 2 சப் லேயர்ஸா வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O1 ஆரிசோன் அண்ட் O2 ஆரிசோன் சொல்லிட்டு 2 வகையாக வந்துட்டு பிரிக்கிறோம். அதில் O1 ஆரிசோன் அப்படின்றது வந்துட்டு என்னது, அப்பர் லேயர். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃபாலன் டெட் லீவ்ஸ், ட்விக்ஸ், பாக்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் அனிமல் எக்ஸ்கிரீட்டா. இப்போ இந்த O1 ஆரிசோன்ல என்ன வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது அப்பொழுது புதுசா விழுந்திருக்கக்கூடிய இலைத்தழைகள், ட்விக்ஸ் அப்படின்னா கிளைகள், பாக்ஸ்னா மரப்பட்டைகள், பூக்கள், பழங்கள் மற்றும் ஏதாவது விலங்குகளோட எச்சங்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் O1 ஆரிசோன். O2 ஆரிசோன் அப்படின்றது O1 ஆரிசோனுக்கு கீழே இருக்கக்கூடியது. இதில் என்ன இருக்கு அப்படின்னா பிளாக் எண்டட் ரெகனைஸ்டு டீகம்போஸ்டட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதாவது ஒரு பிளாக் கலர்ல உரம் மாதிரி அந்த லேயர் வந்துட்டு காணப்படும். லிட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹியூமஸ், அதாவது குப்பைகள், ஒரு மக்கிய குப்பைகளா வந்துட்டு உருவாகி அது வந்துட்டு பிளாக் கலர்ல அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஏ ஆரிசோன் அப்படின்னா என்ன, இட் இஸ் காமன்லி கால்டு டாப் சாயில், மேல் இருக்கக்கூடிய மண் பகுதி. இட் இஸ் த ஜோன் ஆஃப் ஆலுவேஷன், அதாவது லீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட மற்றும் திரவ பொருட்கள்ல ஊடுருவி அதை கரையக்கூடியதா இருக்கக்கூடிய தாதுக்களா இருக்கட்டும், ஊட்டச்சத்துக்களை வந்துட்டு எடுத்து செல்லக்கூடிய ஒரு செயல்முறை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய உலோகங்களை தனியாக பிரித்தெடுக்கக்கூடியதான் நம்ம லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது எங்க நடக்குது, ஏ ஆரிசோன்ல நடக்குது. அப்போ இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஏ ஃபார் அலுவேஷன், அலுவியேஷன் இஸ் ஈஸியா லீச்சிங் அப்படின்னு கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ ஃபார் அலுவேஷன். இன் திஸ் லேயர் த ஆர்கானிக் மேட்டர் ஹியூமஸ் மிக்ஸ் வித் மினரல் பார்ட்டிகல். அப்போ அந்த ஓ ஆரிசோன்ல இருக்கக்கூடிய ஹியூமஸும் இதில் இருக்கக்கூடிய மினரல் பார்ட்டிகல்ஸும் ஒன்றோடு ஒன்று கலந்து காணப்படக்கூடிய ஒரு மிக்சிங்கா வந்துட்டு காணப்படும். இது மேலும் 3
சப் லேயர்ஸா வந்துட்டு டிவைட் பண்றாங்க. A1 A2 A3ன்னு சொல்லிட்டு 3 லேயர்ஸா வந்துட்டு சப்டிவிஷன் பண்றாங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பி ஆரிசோன். பி ஆரிசோன் மீன்ஸ் என்னது? சப் சாயில். இப்போ ஏ ஃபர்ஸ்ட்னா அதுக்கு கீழே இருக்கிறது சப். இப்போ சப் பி ஃபார் என்னது? பி ஆரிசோன். அப்படி கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஏ ஆரிசோனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர். இட் இஸ் த ஜோன் ஆஃப் ஆலிவேஷன், அதாவது கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். இதுவும் ஆலிவேஷன் தான், ஆனா மீனிங் வந்து மாறுது. அதாவது மெட்டீரியல்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பி ஆரிசோன் ஆனது இருக்கிறது. அப்ப பிக்கு அடுத்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சி வருதா? ஏ பி சி. A means top soil, A for elevation, B means என்னது? subsoil, B அடுத்து C வரதுனால C for collection of material அப்படின்னு கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். It contains iron, aluminum components with clay and humus. அப்ப இது என்ன இருக்கு? அயன் கண்டென்ட் இருக்கு, அலுமினியம் இருக்கும், அதோட களிமண்களும் மக்கிய பொருட்களும் வந்துட்டு சேர்ந்து இருக்கிறதா வந்துட்டு பி ஆரிசோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இட் இஸ் சப்டிவைடட் இன்டு 3 zones, B1 B2 B3 ஆரிசோனா. மேலும் 3 வகையாக வந்துட்டு சப்டிவிஷன்ஸ் பண்ணப்படுது. இதுல இருக்கக்கூடிய B1 பாத்தீங்கன்னா டிரான்சிஷனல் டு A. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். B1 வந்துட்டு ஏவில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு லேயர். B2ன்றது டார்க் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர். B3ன்றது டிரான்சிஷனல் டு C. C ஆரிசோனாக மாறுவதற்கு இந்த B3 வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ சி ஆரிசோன் எங்கிருந்து டெரிவேட் ஆனிச்சு அப்படின்னு கூட கேட்டாங்கன்னா B3 நாம வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, சி ஆரிசோன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா? இது பி ஆரிசோனுக்கு கீழே இருக்கக்கூடியது. இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் வெதர்டு ராக். இது ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச் தி ஃபாலோயிங்ல கட்டாயம் கேட்க கூட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த சி ஆரிசோன் என்னத்தை ஃபார்ம் பண்ணுது? ஒரு வெதர்டு ராக்கு, பாறைகளோட சிதைவை வந்துட்டு இது உருவாக்குது, அதுல இருந்து உருவாக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டி ஆரிசோன். இதுதான் வந்துட்டு ராக் ஆரிசோன், பாறையாக இருக்கக்கூடிய ஆரிசோனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மண்ணை நம்ம தோண்ட தோண்ட அடியில வந்துட்டு பாறைகளா வந்துட்டு வரும். அதுதான் வந்துட்டு என்னது? டி ஆரிசோன். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ராக் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு நிரந்தரமான ஒரு பாறையை கூட வந்துட்டு இது உருவாக்குது. இதெல்லாம் தான் சாயிலோட ப்ரொஃபைலு. அதுக்கடுத்து பீடியோஜெனிசிஸ் அப்படின்னா என்னது? சாயில் ஃபார்மேஷன். இப்போ சாயில் ஃபார்ம்டு ஃப்ரம் ராக்ஸ், அதாவது ஒரு மண்ணானது எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறைகள்ல இருந்து தான் உருவாகும். அந்த பாறைகள் சிதை விட்டு வெதரிங் ஆகி அதுல சிறிய சிறிய துகள்களா உருவாக்குறதா இந்த மண் பகுதி. ஸோ ராக் ஆர் த பேரண்ட் மெட்டீரியல் ஆஃப் த சாயில். அப்போ ஒரு சாயிலுக்கு ஒரு பெற்றோராகவே இருக்கிறது என்னதான்? இந்த ராக்ஸ் தான். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் ஃப்ரம் ராக் இஸ் கால்டு பீடியோஜெனிசிஸ். அப்போ ஒரு பாறைகளிலிருந்து மண் உருவாகக்கூடிய செயல்முறையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பீடியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சொல்றோம். அப்ப the rocks which give rise to soil of 3 types. அப்ப இந்த பாறைகளானது மண்களுக்கு ஒரு 3 வகையான ஒரு ப்ராடக்டை வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோசியஸ் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், மெட்டாமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான இதை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கொடுக்குது. அப்போ சாயில் ஃபார்மேஷன் அக்வர்ஸ் இன் 3 ஸ்டேஜஸ்ல வந்துட்டு நடக்கும். என்னன்னா வெதரிங், ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் த ஆர்கனோ மினரல் காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ப்ராசஸ்னால வந்துட்டு நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெதரிங் அப்படின்னா பாறைகளோட சிதைவு, அதாவது disintegration of parent rock into small particle is called regolithes அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பெற்றோர் பாறையிலிருந்து பல்வேறு வகையாக சிதைவடையக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது? வெதரிங். அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? ரெகுலோத்திஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலோத்திஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தளர்வாக ஒருங்கிணைக்கப்படாத ஒரு பாறை இல்லைன்னா தூசியோட ஒரு பகுதி அப்படின்னு கூட நாம வந்துட்டு சொல்லலாம். அப்ப the soil formed from rocks while weathering is called primary soil or embryonic soil.
அப்போ பாறையிலிருந்து முதல்ல உருவாகக்கூடிய சாயில் என்னன்னு சொல்றாங்க, பிரைமரி சாயில் ஆர் எம்பிரியோனிக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இந்த வெதரிங் இஸ் brought about the physical, chemical and biological factor. அப்ப எப்படி வந்துட்டு இந்த பாறைகளோட சிதைவு ஏற்படுது, அதுல இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் காரணிகளாலதான் இந்த பாறைகளானது சிதைவடைகிறது. இந்த வெதரிங்க 3 டைப்ஸா வந்துட்டு பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசிக்கல் வெதரிங். இப்ப பிசிக்கல் வெதரிங் அப்படின்றது என்னது, about by the climatic factors. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், வாட்டர், ஐஸ், வைண்ட், கிராவிட்டி, இதெல்லாம் தான் வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு அந்த வெதரிங் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கெமிக்கல் வெதரிங் வேதியியல் முறையில எப்படி ஹெல்ப் பண்ணுது, during chemical weathering parental materials of the rock are disintegrated by chemical reactions. வேதி வினைகள் மூலமாக ஒரு பாறைகளானது சிதைவடைதல். அப்ப என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னது, வாட்டர் லாஸ் ஆகுறதுனால, இந்த பாறைகள்ல இருக்கக்கூடிய வாட்டர் லாஸ் ஆகுறதுனால வறட்சி ஏற்பட்டு பிளக்க நேரிடும். ஹைட்ரேஷன், சப்போஸ் வந்துட்டு நிறைய ஊறி போய் அந்த ஒரு கல்ல நல்லா ஊறி அது என்ன பண்ணுது, பிளவுருமா லேசா மிருதுவாக மாறி பிளவுற்றும். சொல்யூஷன், ஆக்சிடேஷன்ஸ், ரிடக்ஷன்ஸ், கார்பனேஷன்னா கார்பனேற்றம் நடைபெறதுனாலலாம் அந்த பாறைகளானது வெதரிங் ப்ராசஸை மேற்கொள்ளுது. இது வந்துட்டு கெமிக்கல் வெதரிங். பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னா பாக்டீரியா, புரோட்டோசோவா, நெமட்டோட்ஸ், ஃபங்கை, லிச்சன்ஸ், மூசஸ், காலனிஸ் ஆஃப் ராக், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கூட்டமா அந்த பாறைகள் மேல ஒட்டி அதோட ஒரு எப்படி சொல்ற ஒரு ஊட்டச்சத்து இல்லைன்னா அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி, அதோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு குறைச்சி அது அப்படியே கரைய ஆரம்பிக்குது. அது மூலியமா இந்த வெதரிங் வந்துட்டு ஏற்படுவதற்கு இந்த பயாலஜிக்கல் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் பண்ணதுன்றத சொல்லியிருக்காங்க. சச் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் திஸ் ஆர்கானிசம் ஆல்டர் த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராக்ஸ். இந்த மாதிரி இது பண்றதுனால அந்த ராக்ஸோட வேதியியல் மற்றும் இயற்பியல் அமைப்பே வந்துட்டு என்ன பண்ணுது, மாற்றப்படுகின்றன. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுனால அந்த ராக்ஸ் டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. டிஸ்இன்டகிரேட் ஆனிச்சுன்னா நமக்கு சாயில் வந்துட்டு கிடைக்குது. இப்போ என்ன, நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு நடந்துருச்சு. ரெண்டாவது ஹியூமனிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். அதாவது as plants and animals colonize, they hailed litter to weathering of soil. தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் ஒரு கூட்டமாக என்ன பண்ணுது, மக்கி போய் ஒரு குப்பைகளாக நமக்கு கிடைச்சி அந்த சாயில வெதர் பண்ணுது. all organic debris that fell recently on ground is called litter. அதாவது அனைத்து கரிம பொருட்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலத்துல வந்துட்டு கொட்டப்பட்டுச்சு அப்படின்னாவே அதற்கு பேரு லிட்டர் தான். இப்போ இந்த லிட்டர்ல என்னெல்லாம் இருக்கும், டெட் லீவ்ஸ் இருக்கும், ட்விக்ஸ் இருக்கும், வுட் இருக்கும், டெட் ரூட்ஸ் இருக்கும், வேரியஸ் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்ததான் என்னது லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குப்பையை தான் நாம் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ லிட்டர் இஸ் டீகம்போஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஆக்டினோமைசின், ஃபங்கை. ஆமாவா, இது மூலயமாலாம் என்ன பண்ணுது, அந்த குப்பையானது மக்கப்படுகின்றன. இதனால என்ன ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குது, litter is converted into finally divided amorphous incompletely decomposed black organic matter called humus. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த லிட்டர் அந்த மைக்ரோப்ஸ்னாலலாம் சிதைக்கப்பட்டு ஃபைனலா ஒரு உருவமற்ற ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு டீகம்போஸ் வகையில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஆர்கானிக் மேட்ரா வந்துட்டு மாறுது. அதற்கு பேர் தான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப அந்த ஹியூமஸ் ஃபார்மேஷன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், ஹியூமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ மக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, ஆல் ஹியூமர் இஸ் கம்ப்ளீட்லி டீகம்போஸ்ட் இன்டு சிம்பிள் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, H2O2, மினரல்ஸ் அண்ட் சால்ட் பை ப்ராசஸ் கால்டு மினரலைசேஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமமயம் ஆகுதல். அப்ப மேல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல் ஆனது இன்ஆர்கானிக்கா வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது, கனிமமாக வந்துட்டு மாறுறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மினரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது இன்கம்ப்ளீட்டடா இருக்குது. இப்ப கம்ப்ளீட்டா அது டீகம்போசஸ் ஆகணும்னா அந்த ஆர்கானிக் ஆனது இன்ஆர்கானிக்கா மாறணும். அதாவது கார்பன் டை ஆக்சைடா இருக்கலாம், ஹைட்ரஜனா இருக்கலாம், ஆக்சிஜனா இருக்கலாம், தாதுக்களா இருக்கலாம், உப்புகளா இருக்கலாம். இந்த மாதிரி மாறக்கூடிய ப்ராசஸ் லாஸ்டா தான்
ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கனோ மினரல் காம்ப்ளெக்ஸ். ஆமாவா? இப்போ அதெல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு டீகம்போஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பீடியோஜெனிசிஸ். அப்போ பீடியோஜெனிசிஸோட ஃபைனல் ஸ்டேஜ்னு கேட்டால் என்ன எழுதணும்? ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கனோ மினரல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெதரிங் ரிசல்ட்டை வந்துட்டு கொடுக்குது. அதாவது இந்த ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு கிரம்ஸாக வந்துட்டு அக்குமலேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சிறு சிறிய துணுக்குகள், கிரம்ஸ்ன்றது சிறிய துணுக்குகளை நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு அக்குமலேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ some humus may associate with mineral particles to form organic mineral complexes. அப்ப சில ஹியூமஸ் என்ன பண்ணுது? மினரல் பார்ட்டிகல்ஸோட தொடர்பு கொண்டு ஆர்கானிக் மினரல் காம்ப்ளெக்ஸா வந்துட்டு மாறுது. அப்ப eventually a characteristic profile develop under the influence of climate, vegetation, parent material activities of the soil communities. அப்ப இப்ப என்ன உருவாயிருச்சு? அப்ப நம்ம ப்ரொஃபைல் பார்த்தோம் இல்லைங்களா? முதல்ல டாப் சாயில், மேல வந்துட்டு ஹியூமஸ் இருக்கும், பி சப் சாயில், அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் த மினரல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணப்படுதுன்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே உருவாகி கிளைமேட் காலநிலை உருவாகுது, வெஜிடேஷன் பிளான்ட் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது, பேரண்ட் மெட்டீரியல் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த சாயில் கம்யூனிட்டியோட ஆக்டிவிட்டி மொத்தமும் செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு மண் வந்துட்டு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 3 ப்ராசஸ் மூலியமா தான் சாயிலானது ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் ஹெல்டு பை சாயில் பார்ட்டிகல் இன் தி தின் ஃபிலிம் due to adhesive forces which cannot be removed by plants is called. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? சாயில் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து பெறக்கூடிய ஒரு வாட்டரு, இது எதனால அந்த பார்ட்டிகல்ஸ்ல இருந்து கிடைக்குது? அதேசிவ். அதேசிவ்னா என்ன சொன்னேன்? அட்ராக்ஷன் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் டு சாலிட் பார்ட்டிகல்ஸ் மீன்ஸ் அதேசிவ். ஆனா இதை வந்துட்டு பிளான்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியாத ஒரு வாட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. கிராவிடேஷனல் வாட்டர் அப்படின்றது வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடியது. கேபிலரி வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸஸ்க்கு எகெயின்ஸ்டா செயல்பட்டு சிறிய நுண்துளைகளுக்கு இடையில அப்படியே வாட்டரை வந்துட்டு ரிட்டர்ன்ஸ்னா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது? கேபிலரி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். வாட்டர் வேப்பர்ன்றது ஆவியாதல். அப்போ இதுக்கு காரணமா இருக்கிறது என்னது? ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டரு. செகண்ட், மேட்ச் தி ஃபாலோயிங் ஆக்சிலோபைட்ஸ். ஆக்சி மீன்ஸ் என்னது? ஆசிட். அப்போ இது செகண்ட் தான் ஃபர்ஸ்ட். சாமோபைட்ஸ் அப்படின்னா சாண்ட், இது வந்து செகண்ட். லித்தோ அப்படின்னாவே ராக்ஸ், க்ரோவிங் ஆன் ராக்ஸ், அது தேர்டு. காஸ்மோபைட்ஸ், சி ஃபார் செர்விக்ஸஸ் அப்படின்னு சொன்னேன், செர்விக்ஸ் ஆஃப் த ராக்ஸ், இது வந்து ஃபோர்த்து. அப்போ 2, 1, 4 தேர்டு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட், மேட்ச் தி ஃபாலோயிங். ஏ ஆரிசோன். ஏ ஆரிசோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ சாயில் ஆர் டாப் சாயில் அப்படின்னு கூட நாம் வந்துட்டு சொல்லலாம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட். பி ஆரிசோன்றது சப்சாயில் ஆர் கலெக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் இருந்தாலும் அதுதான் கரெக்ட் ஆன்சர் தான். சி ஆரிசோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெதர்டு சாயில், அங்கே தான் வந்துட்டு பாறைகள் வந்துட்டு வெதர்ட் ஆக ஆரம்பிக்குது. டி ஆரிசோன்றதான் பெட்ராக், ஃபோர்த்து இல்லையா? அப்போ தேர்டு 1, 4, 2 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வந்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்கலாம். இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு, பிக்கு பார்த்தீங்கன்னா 1, ஓகே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து, த பிரேக் டவுன் ஆஃப் த ராக்ஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிக்கல். அப்போ ராக் வந்துட்டு பாறை வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி ஸ்மாலர் பார்ட்டிக்கலாக உருவாகிறதுக்கு பேர் நான் என்ன சொன்னேன்? வெதரிங், பாதை சிதைவடைதல். ஹியூமிஃபிகேஷன் அப்படின்றது ஹியூமஸ் ஃபார்மேஷன்ஸ். லீச்சிங் அப்படின்றது என்ன சொன்னேன்? அந்த தனியா அந்த திர உலோகங்கள் எல்லாம் பிரித்தெடுக்கிறது. மினரலைசேஷன்ன்றது என்னது? ஆர்கானிக் மேட்டர் ஆனது இன்ஆர்கானிக் மேட்டரா வந்துட்டு கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? மினரலைசேஷன் சொன்னோம். அப்போ ஆப்ஷன் சி. லோமி சாயில் இஸ் மிக்சர் ஆஃப் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன்? சாண்டு, ஸ்லட்டு, கிளே, இதெல்லாம் வந்துட்டு ஈக்குவல் பர்சன்டேஜ்ல வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். லோமி சாயிலு. ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் them following is the correctly matched? மைக்ரோஃப்ளோரா. மைக்ரோஃப்ளோரா என்னது? நாஸ்டாக்,
மைக்ரோஃபியூனா யூக்கலிப்பா, மீசோஃபியூனா ஸ்பைரோ ஆனபின்னா. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃப்ளோரா நாஸ்டாக் ஓகே, மைக்ரோஃபியூனா யூக்கலிப்பா கரெக்டு, மீசோஃபியூனா ஸ்பைரோஸ்ட்ரிப்டஸ் கரெக்டு. மேக்ரோஃபியூனா அப்படின்றது ஆனபெனா. ஆனபெனான்றது ஒரு ஃப்ளோரா வகையை சார்ந்தது. இது ஃபியூனாங்கிறது அனிமல்ஸ். இப்போ இது ராங். அதுக்கு தான் அந்த ஃபியூனா ஃப்ளோராவுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டம் சாயில், அதோட கம்போசிஷன் என்ன இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சரு, ப்ரொஃபைலு, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது சாயில் வந்துட்டு எப்படி ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு ஹேபிட்டேட்டாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன, அது இன்ஃப்ளூன்சன்ஸ் ஆன் அனிமல்ஸ் மேலே அதோட இன்ஃப்ளூன்சன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் செஷனில் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.